நண்பர்களே வணக்கம். மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க. அதாவது மனசுல நிறைய ஐடியாஸ், கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதை சொல்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது வார்த்தைகளை அப்படி தேடி அலைவாங்க. அப்ப வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொற்கள், வேர்ட்ஸ், வொக்காபுலரி, வார்த்தை களஞ்சியம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தைகள் இல்லை, ஐடியாஸ் மட்டும் இருக்கு, யூஸ் இல்லை. வார்த்தைகள் நிறைய இருக்கு, ஆனா ஐடியாஸ் இல்லை, அதுவும் யூஸ் இல்லை தான். ரெண்டுமே வேணும். ஐடியாஸ், கருத்துக்களும் வேணும், வார்த்தைகளும் வேணும். சரி, இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறது, வொக்காபுலரியை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறது அப்படின்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். வொக்காபுலரி நோட் புக்னு ஒன்று போடணுங்க. ஒரு நோட் புக், இட்ஸ் கால்டு வொக்காபுலரி நோட் புக். நம்ம புத்தகங்கள் நிறைய வாசிக்கணும் இங்கிலீஷில். அப்படி வாசிக்கும் போது நமக்கு ஒரு டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வரும் இல்லையா, அதை உடனே டிக்ஷனரியில் பார்க்கணும். எப்போவுமே டிக்ஷனரி மாணவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வேர்டு தெரியல, உடனே டிக்ஷனரியை பார்த்து அந்த வார்த்தை மட்டும் இல்லை, அதுக்கு மேலே கீழே சைடில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அப்படி ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துக்கிறணும். அதுவும் மனசுல பதியும். அந்த வார்த்தை இப்ப கேண்டிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கேண்டிட் அப்படின்னாக்கா கள்ளங்கபடம் இல்லாம இருக்குது, பிராங்கா இருக்குது. நம்ம சாதாரண பிராங்க்னு சொல்லுவோம். உடனே நோட் புக்கில் கேண்டிட்னு போட்டு பிராங்க், வெளிப்படையாக பேசுவது, அது தமிழ்லேயே எழுதி வச்சுக்க வேண்டிய நல்லது. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 நம்ம வார்த்தைகள் இந்த மாதிரி எழுதணுங்க. அப்போ 10 நாளைக்கு 50 வார்த்தை, 100 நாளைக்கு 500 வார்த்தை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, இதில் பூராமே எல்லாத்துலேயும் வொக்காபுலரி பார்த்தீங்கன்னாக்கா 4000ன்னு ஒருத்தர் ஒரு ஆய்வில் சொன்னார். டோட்டலாகவே 4000 வார்த்தைகளுக்குள்ளார தான் சுற்றி 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 வரும். இந்த 4000 வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கவலையே இல்லை, டிக்ஷனரியை பார்க்க வேண்டியதே இல்லை. அதனால இந்த வார்த்தை களஞ்சியம், வொக்காபுலரி அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை என்ன பண்ணணும், 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த நோட் புக்கை எடுத்து அப்படியே புரட்டணும். லேசாக வாசிச்சு விட்டாலே போதும், மனப்பாடம் பண்ண வேண்டாம், வாசிச்சு விட்டாலே போதும். 100 நாள் ஆயிடுச்சு, எவ்வளவு, ஒரு நாளைக்கு 5னா 500 வார்த்தை, 500 வார்த்தைகள் அப்படி லேசாக வாசிச்சு விடணும், மனப்பாடம் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாள் இந்த வார்த்தைகள் பூரா அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையில நீங்க பேசும்போது பயன்படுத்தவும் முயற்சி பண்ணணும். இனிமே பிராங்க்னு சொல்ல வேண்டாம், கேண்டிட்னு சொல்லலாம். ஹி இஸ் வெரி கேண்டிட், ஹி இஸ் வெரி பிராங்க். அப்படி நம்ம யூஸ் பண்ண பழக பழக அது ரொம்பவும் நமக்கு உபயோகமாக இருக்கும். வார்த்தைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால வொக்காபுலரி நோட் புக் போடுங்க, டிக்ஷனரியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. வணக்கம்.